கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கொல்லியை குறித்து பார்ப்போமா? என்ன கொல்லி என்று பேசுகிறேன் என்று பார்க்கிறீர்களா? கொல்லி என்பது ஒவ்வொரு விதத்திலும் அது ஒவ்வொரு விதமான அர்த்தமுடையதாக காணப்படுகிறோம். இன்றைய சமூகத்தில் நான் சில பேச கேட்கிறேன், அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருந்ததுன்னா எனக்கு கொல்லி போட ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டு அப்படின்னு சந்தோஷமா சொல்லுவாங்க. இன்னும் சிலர் கொல்லியை சாத்தானுக்கு ஒப்பிட்டு பேசுவாங்க. நம்முடைய வேதத்திலும் கூட அதை பார்க்கலாம். சகரியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இவனுடைய சமூகத்துல யோசுவா வந்து நிற்பாரு. யோசுவா பக்கத்துல அவனுடைய வலதுபுறத்துல சாத்தான் நிற்பான். அப்ப ஆண்டவர் அந்த சாத்தானை பார்த்து சொல்லுகிறார், இவன் அக்கினியிலிருந்து வந்த கொல்லி அல்லவா அப்படின்னு சொல்வாரு. ஆக சாத்தானும் கொல்லி என்று பெயர் பெற்றவனாக காணப்படுகிறான். ஜான் வெஸ்லின்னு ஒரு ஊழியக்காரர் பற்றி நம்ம எல்லாரும் நன்கு அறிந்திருப்போம். இந்த ஜான் வெஸ்லி சிறு பிள்ளையா இருக்கும்போது அவங்க தாய் தகப்பனோட வாழ்ந்து குடிக்கும் போது ஒரு குடிசை வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் ஒரு நாள் இரவுல அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம், தீ தீ தீன்னு மக்கள் எல்லாம் அலறுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டது. உடனே அவங்க அப்பா எந்திரிச்சு எங்க தீ எரியுதுன்னு பார்க்க போனாங்க. பார்த்தா தன்னுடைய வீடு தான் தீப்பிடித்து எரிகிறத பார்க்கிறாங்க. உடனே அவங்க நினைச்சாங்க, அவங்க அம்மா அவங்களுக்கு ஆண் பிள்ளைகள் தான், அவங்க ஆண் பிள்ளைகளோட அவங்க வேலைக்காரங்க படுத்து தூங்குறாங்க. இவங்க எல்லாரையும் வெளியே வர சொல்லி வெளியே போறாங்க. ஆனா இந்த ஜான் வெஸ்லி மட்டும் தனியா படுத்திருக்கிறாரு. எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. ஜான் வெஸ்லி உள்ள மாட்டிக்கிட்டாரு. அந்த கூரையில ஏனைய வச்சு ஏறவும் முடியல. ஆனா கூரை எரிந்து கீழே விழவும் இல்லை. எப்படியாவது இவரை காப்பாத்தன்னு சொல்லி அங்கங்கும் அலைந்து நினைச்சுறாங்க. அவரை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. ஆனா அந்த வீடு தீப்பிடித்து எரிந்து சாம்பலாகியது. ஆனா அந்த கொல்லிக்குள்ள அக்கினிக்குள்ள இருந்து தப்பித்து வெளிவந்தவராக ஜான் வெஸ்லி காணப்பட்டார். அவர் அவருடைய பிரசங்கத்துல கூட சொல்றாரு, நான் அக்கினியிலிருந்து வந்த கொல்லி அல்லவா அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல ஒரு ஜான் வெஸ்லி என்ன செய்யறாரு, ஆயிரக்கணக்கான சபைகளை பல நூற்றுக்கணக்கான நாடுகளை நிறுவியவராகவும் காணப்பட்டார். மெத்தடிஸ்ட் சபையோட தந்தை என்று அழைக்கப்பட்டவராகவும் காணப்பட்டார். இப்படிப்பட்ட இந்த ஜான் வெஸ்லி என்ன செய்தார்னா ஒரு நல்ல ஒரு படம் வரைஞ்சாரு. அதுல தீ எரியிற மாதிரி அதுல ஜனங்கள்லாம் தவிக்கிற மாதிரி படம் வரைஞ்சிட்டு அதுக்கு அடியில நான் அக்கினியிலிருந்து தப்பிவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. இதை பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய சிறு பிராயத்துல தான் எப்படியாக அக்கினியிலிருந்து தப்பி வைக்கப்பட்டேன், ஆண்டவருடைய கிருபையினால தான் தப்பிச்சு இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா இருக்குங்கிறத அவர் நினைவு கூர்ந்து எழுதுகிற மனிதனாக காணப்பட்டார். நாம் இன்றைக்கு இப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். இதே மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம வேதாகமத்திலையும் பார்க்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 26 வசனத்துல நம்ம இந்த சம்பவத்தை பார்க்கலாம். அதாவது நேபுகாத்நேச்சார் ராஜா 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் உடைய ஒரு பெரிய பொற்சிலை உருவாக்குறாரு. இதை உருவாக்கி எது செஞ்சுறாரு, எல்லாரையும் கூப்பிட்டு பிரதிஷ்டை பண்ண செய்து கட்டியக்காரன்ட்ட சத்தமா வெக்காலம் நாதசுரம் கிண்ணறம் போன்ற கீதவாத்தியங்கள் வாசிக்கும் போது நீங்க என்ன செய்யணும், தாழ விழுந்து அந்த பொற்சிலைக்கு முன்பாக பணிந்து கொள்ளணும், இது ராஜாவோட கட்டளை அப்படின்னு சொல்றான். அப்படி நீங்க பணிந்து கொள்ளனா உங்களை அக்கினி சூளையில அந்த நேரமே கொண்டு போய் போட்டுருவாங்கன்னு சொல்றான். ஆனா இதை கேட்டுக்கிட்டு இருந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற யூத வாலிபர்கள் அவர்கள் ஆண்டவருக்கு பயந்த நிமித்தமாக அந்த கட்டியக்காரன் தண்டரப்படும் போது இவங்க அவங்க தெய்வத்தை வழிபடாம இவங்க வட்டில இருந்தாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த சில கல்தையர் என்ன செய்யறாங்க, இந்த யூத வாலிபர்களை குறித்து நேபுகாத்நேச்சார்ட்ட சாத்தான் எப்படி உள்ள புகுமோ அது மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க, போட்டு கொடுக்குறாங்க. சாத்தான் வஞ்சகமா இருப்பான். அவனுடைய வஞ்சனையை நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு கடவுளுக்குள்ள நம்ம போகணும்னு நினைக்கமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு அவன் பயங்கரமான தொந்தரவுகளை பல விதமாக கொடுப்பான். அதே போல இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செஞ்சாங்க, இவங்க அந்த தெய்வத்தை பணியில இந்த கல்தையர் என்ன செய்யறாங்க, அவங்கள போய் நேபுகாத்நேச்சார்ட்ட போட்டு கொடுக்குறாங்க. நேபுகாத்நேச்சார் உடனே என்ன செய்யறாரு, அவங்கள வரவழைக்கிறாரு. நீங்க நான் சொன்ன கட்டளையே நீங்க ஏன் கீழ்ப்படியலன்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நாங்க எங்க தேவனை தவிர வேற எந்த தேவனையும் வணங்க மாட்டோம் அப்படிங்காங்க. அப்ப நேபுகாத்நேச்சார் பாரு, உங்களை என் கரத்துல இருந்து தப்பி வைக்கிற தேவன் யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே 3 வாலிபர்களும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பி வைத்து விடுவிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அவர் எங்களை தப்பி வைத்து விடுவிக்காவிட்டாலும் நாங்க நீங்க செய்த பொச்சிலே என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராஜா அவருக்கு மிகுந்த கடும் கோபம் வருது. நீ என்ன மதிக்கல, என் சொல்ல கேட்கல அப்படின்னு அவரிடத்தில் உள்ள பலசாலிகளை கூப்பிட்டு இவங்களை கட்டி வைத்து அக்கினி சூளைய சாதாரணமா இல்ல 7 மடங்கு சூடாக்கி அதுக்குள்ள இவங்களை போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன செய்றாங்க, அவங்க அப்படியே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கட்டி வைக்கிறாங்க. அவங்களை தூக்கி கொண்டு போய் அக்கினி சூளைக்குள்ள போட போறாங்க. ஆனா ஆண்டவருடைய கிருபை எப்படி இருக்குன்னு பாருங்க.
தூக்கி போடப்போன அந்த ஜனங்கள் தான் மடிந்து போனாங்களே ஒழிய அவங்க தூக்கி போட்டு அக்கினி சூளைக்குள்ள நடுவுல விழுந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு சேதமும் இல்லாம காக்கப்பட்டவர்களாக காணப்பட்டாங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ராஜாவும் பார்க்கிறாரு. 3 பேரை தானே உள்ள தூக்கி போட்டோம், 4வது ஒரு மனிதன் அங்க தேவ சாயலோடு நடக்கிறாரேன்னு சொல்றாங்க. சொன்னதோடு மாத்திரமல்ல, அந்த அக்கினி சூளையின் வாயில வந்து நின்று அவங்க 3 பேரையும் கூப்பிடுறாரு. உன்னதமான தேவனை ஆராதிக்கிற சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோ வெளியே வாருங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. அவங்க வாராங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை அக்கினிக்குள்ள தூக்கி போட்டாங்க. ஆண்டவரை தான் நாங்க ஆராதிப்போம்னு சொன்னாங்க. ஆனா அந்த அக்கினியில இருந்தும் தப்பி வைக்கிட்ட கொல்லிகளாக இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வெளியே வந்தாங்க. ஆமா, இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் வரும். அதுவும் கிறிஸ்தவர்களுக்கு பயங்கரமான பிரச்சனை வரும். இந்த லெந்து டேஸ் வந்துட்டா நாம என்ன காரியங்களெல்லாம் திட்டமிட்டு வச்சிருக்கோமோ அதை எவ்வளவு தூரம் செய்யக்கூடாது, செய்ய முடியாம போகும்னு சாத்தான் பல விதமாக நமக்கு தொந்தரவு கொடுப்பான். ஆனா எந்த தொந்தரவுகள் கொடுத்தாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறபடியா நாம் அவருடைய சமூகத்துல காத்து நின்று, ஆண்டவரே நீர் எங்களுக்கு எல்லா வகையிலும் ஜெயம் கொடுக்கிறவர் என்று சொல்லி நாம் அறிக்கையிட்டு அவருடைய சமூகத்துல காத்து நிற்கும் போதும், அன்றைக்கு எலியா கர்த்தரே தேவன் என்று சொல்லும்போது வானத்திலிருந்து அக்கினி வந்து அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக அக்கினி பிரகாசித்து அந்த பழியை பட்சித்து போட்டது. அதே போல நமக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் அக்கினி கொல்லி கட்டையாக, அதாவது நெருப்புல வைத்த கட்டை வந்து எரிந்து போன சாம்பலா போயிடும். ஆனா அதை எரிந்து அப்படியே இருக்கும் பொழுது அந்த கட்டையை நம்ம எடுத்தோம்னா அது கொல்லிக்கட்டையாக காணப்படும். ஆனா அந்த காலத்துல தீவெட்டிகளாக அதைத்தான் என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்க. இப்படியாக இருக்கும் பொழுது நாமும் ஒரு எரிந்து பிரகாசிக்கிற தீவெட்டியாக கொல்லிகளாக காணப்பட்டோமே. ஆனால் எப்பேற்பட்ட பிரச்சனைகள், எப்பேற்பட்ட பாடுகள், எப்பேற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் நம்மளை சூழ வேலையடைத்தாலும் ஆண்டவர் நமக்குள்ளாக இருந்து அவை எல்லாவற்றையும், அந்த கட்டுகள் எல்லாவற்றையும் அவிழ்த்து விட்டு நம்மை வைராக்கியமாக அவருக்குள்ள இன்னும் பலப்பட செய்வார். நம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சோதனைகள் வரும். ஆனால் அந்த சோதனைகள் அக்கினிக்குள்ளாக நம்ம கடக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த அக்கினியிலிருந்து வெளியே வந்த கொல்லி கட்டைகளாக நாம் காணப்படும் வண்ணமாக நாம் ஆண்டவருக்கு முன்பாக வைராக்கியமாய் அவருக்குள்ளாக நாம் அவரை ஆராதிப்போமே. ஆனால் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய காரியங்களையும் அவர் ஜெயமாக மாற்றுவார். எப்பேற்பட்ட சாத்தானின் பிரச்சனைகளிலிருந்தும் நாம் விடுதலை பெற்றவர்களாக சுதந்திரமாக நம்ம இந்த பூமியிலையும் வாழ முடியும். அவருடைய ராஜ்யத்துக்கு போகும்போதும் அவர் கூட்டி சேர்க்கும் அந்த இடத்திலே நம்ம சுதந்திரமாக அவரை ஆராதிக்க முடியும். சாத்தானின் எல்லா சற்பனைகளிலிருந்தும் நாம் விடுவித்து ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக காணப்படுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், சொஸ்தரிக்கிறேன். விசேஷமாக தகப்பனே, சாத்தானை போன்ற கொல்லி எத்தனையா எங்களை வேதனைப்படுத்தினாலும் அப்பா, அக்கினியின் மதிலாக, அக்கினியிலிருந்து தப்பிவித்த கொல்லிகளாக எங்களை நீர் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம்ப்பா. தகப்பனே, உமக்கும் முன்பாக அப்பா வைராக்கியமாய் உண்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டுப்பா. எந்த நாட்கள்ல நாங்கள் எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர் என்று அறிந்து அப்பா உண்மையே ஆராதிக்க உண்மையில் இன்னும் இந்த லெந்து நாட்களில் நாங்கள் கிட்டி சேரத்தக்கதாக இந்த வேதத்தை வாசிக்க தியானிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் பண்ணும். பிசாசின் தந்திரங்களை முறியடித்து படும்பா. நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்ன நம்முடைய வேத வசனத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நிர்விடுவித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று நம்முடைய பொற்பாதம் பணிந்து சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.